இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாடுகளின் புனித வாரத்தின் திங்கட்கிழமை என்று நம் ஆன்மீக சிந்தனையாக நம்மை இன்னும் அதிகமாக சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால், யோவான் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 11 முடிய. இந்த இறை வார்த்தையை நாம் சற்று கவனமுடன் சிந்தித்து தியானிக்க ஆரம்பித்தோம் என்றால், இதில் சொல்லக்கூடிய செய்தியானது உண்மையிலேயே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கத்தான். 2 விதமான மனநிலை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசருடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அங்கே அவருக்கு உணவு பரிமாறப்படுகிறது. இப்படி உணவு பரிமாறப்படுகின்ற பொழுது இறந்து போன லாசரை உயிர்த்தெழ செய்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பார்க்க ஒருபுறம் ஒரு கூட்டம், இயேசுவின் பின்னே இப்படிப்பட்ட கூட்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்று இயேசுவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம். இது ஒருபுறம் வைத்து விடுவோம். ஆனால் அந்த லாசரின் வீட்டுக்குள்ளே நடக்கின்ற 2 நிகழ்வுகள் என்னவென்றால், மரியா என்கின்ற பெண்மணியானவள் இயேசு அந்த வீட்டிற்கு வந்தவுடனே இயேசுவின் பாதத்தை நறுமண தைலத்தினால் தூய்மைப்படுத்தி தன்னுடைய கூந்தலினால் துடைத்து அந்த பாதத்திற்கு முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னிடமிருந்து 7 பேய்களை விரட்டியதாகவும் தான் விபச்சாரியாக இருந்து அந்த விடுதலை கொடுத்ததாகவும், இப்படிப்பட்ட மாமனிதர் எந்த விதத்திலும் தவறு செய்தவர்களை சொல்லினாலோ செயலினாலோ தண்டிக்காமல் தன்னுடைய மௌன மொழிகளால் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து அந்த கண்டிப்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரே என்று உணர்ந்து இந்த பெண்மணியானவள் ஆண்டவருடைய அன்பின் மகளாக தன்னை அர்ப்பணித்து விட்டாள். ஒரே ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு முறைதான் இயேசுவை சந்தித்தாள், மனம் மாறிவிட்டாள். ஆனால் இயேசு இரவு முழுவதுமாக தந்தையிடம் ஜெபித்து அதன் பிறகு கீழே இறங்கி வந்து தன்னுடைய பணிக்காக பெயர் சொல்லி அழைத்த 12 நபர்களில் யூதாஸ் காரியோத் ஒருவன் அந்த கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட நறுமண தைலத்தை விற்று ஏழைகளுக்கு உதவி செய்யலாமே என்ற பெருந்தன்மையோடு மக்களுடைய மத்தியிலே தன்னை பரிசெய்ய மனநிலையில் வெளிப்படுத்துகிறான். ஏனென்றால் அவனிடம்தான் பணப்பை இருந்தது என்று அழகாக யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருப்பவன், பொருளாதாரத்தை கையாண்டு கொண்டிருக்கின்றவன், எப்படி வரி தண்டக்கூடிய சக்கேயு இருந்தானோ அவனை விட மிகவும் மோசமான நிலைமையில் இந்த யூதாஸ் காரியோத் இருந்ததினால்தான் இயேசுவினுடைய பாதத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அற்புதமான காணிக்கை பொருளையே விற்று விளையாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானே. எப்படிப்பட்ட இந்த மன்னக வாழ்விலே அவன் இணைந்திருக்கிறான் என்பதை இன்றைய நிகழ்வு, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவோடு இருக்கின்ற, இயேசுவால் அழைக்கப்பட்ட இந்த மனிதன் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நறுமண தைலத்தையும் விற்று தனக்கு ஒரு பொருளாக மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். இங்கே தன்னுடைய வாழ்வையே மாற்றிய ஒரு பெண்மணியானவள் ஆண்டவருடைய பாதத்தை முழுவதுமாக கழுவி தூய்மைப்படுத்தி முத்தமிட்டு கொண்டிருக்கிறாள். என்ன ஒரு அற்புதமான 2 நிகழ்வுகள் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த விபூதி புதன் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த தவக்காலம் இந்த புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற பொழுது, இந்த மரியாளை போல ஒரே ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதமான மகத்துவத்தை பார்த்து மனம் மாறியவளாக இருக்கின்றோமா? அல்லது 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருந்த இந்த யூதாஸ் காரியத்து போல இந்த குறுகிய தவ காலத்திலும் மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கை பயணம் இவனை போலதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து இயேசுவின் பாடுகளின் மரணத்திலே நம்மை இணைத்து நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ள முயற்சி செய்வோம். இறையாசிர் என்று உங்களோடு